ஸோ ஹார்ட் வால்வ் டிசீஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைப்பு, இன்னொன்று வந்து ரீகஜிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லீக். ஸோ இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வால்வு மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து பரிந்துரைக்கப்படும். இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் மினிமலி இன்வேசிவ் ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து விஞ்ஞான முறையில் சாத்தியமாகுது. ஸோ இதுதான் ஹியூமன் ஹார்ட்டோட மாடல். இந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் இப்படி தான் இருக்கும். இது பம்ப் பண்ணுது, அது உடம்புக்கு நம்ம ரத்தத்தை வந்து இந்த ஒரு குழாய் வழியை அயோட்டா மூலமாக எல்லா பக்கமும் வந்து செலுத்துது. ரத்தம் மூலமாக தான் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு எல்லா பகுதியிலும் வருது. ஸோ ஹார்ட்டுங்கிற இந்த மோட்டரை நம்ம வந்து பம்ப் பண்ணினா தான் உடம்புல எல்லா பக்கமே ரத்தம் போகும். ஸோ இதில் ஹார்ட்டுக்குன்னு தனியாக ரத்த குழாய் போகிறது இந்த கொரோனரி ஆர்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த நாளங்கள், அது வந்து இந்த ஹார்ட்னுடைய மசிலுக்கு வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுது. இது ஒழுங்காக பம்ப் பண்ணும்போது நமக்கு உடம்பு பூரா ரத்தம் போகுது. இதில் வந்து ஒரு 4 சேம்பர்ஸ் இருக்குது ஹார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இது ஏட்ரியம்னு சொல்லுவோம். ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த 4 வால்வும் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் திறந்து மூடுறதுனால தான் உங்களுக்கு நமக்கு அந்த காது வச்சு கேட்கும்போது அந்த லப் டப் சவுண்ட் வருது. அது மட்டும் இல்லை, இந்த வால்வ் வந்து கரெக்டான டைமில் மூடும், கரெக்டான டைமில் ஓப்பன் ஆகும். ஸோ இட் மேக்ஸ் த ஒன் வே சர்க்குலேஷன். எங்கேயுமே வந்து ரத்தம் ரீகஜிடேட் ஆகாமல் ஒரு வழியாக ரத்தம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனிங் ஹார்ட்டுடைய மாடல். பொதுவாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் காமன், ஹார்ட் அட்டாக், அது போன்ற சில வியாதிகள். அது இல்லாமல் வால்வ் பற்றி நிறைய பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இருதய வால்வில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஹார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 வால்வ் இருக்குது. அந்த 4 வால்வில் வந்து காமனாக மைட்ரல் வால்வுங்கிற லெஃப்ட் சைடு இருக்கிறது, அயோட்டிக் வால்வுங்கிறத வந்து ரொம்ப காமனாக அந்த டிசீஸில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வரக்கூடிய நோய். அது முட்டி காய்ச்சல் வந்த பிறகு அந்த ஹார்ட் வால்வு பாதிக்கப்படுது. இதே 60 வயசு 70 வயசில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வால்வு மேலே கால்சியம் டெபாசிட் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் வால்வு வந்து அடைப்பு ஏற்படுது. ஸோ ஹார்ட் வால்வ் டிசீஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைப்பு, இன்னொன்று வந்து ரீகஜிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லீக். ஸோ இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வால்வு மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து பரிந்துரைக்கப்படும். ஸோ இருதய வால்வு மாற்று அறுவை சிகிச்சைன்னா என்னென்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் வால்வ், அதில் 2 டைப் இருக்குது. மெக்கானிக்கல் வால்வ் இல்லாட்டி டிஷ்யூ வால்வ், அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் மினிமலி இன்வேசிவ் ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ வந்து விஞ்ஞான முறையில் சாத்தியமாகுது. ஒருத்தருடைய நெஞ்சை முன்பகுதியிலிருந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் சைடில் சின்ன ஒரு துவாரம் மூலமாக ஒரு 2 இன்ச்சு, அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் அதே மாதிரி 2 இன்ச்சு, அந்த சின்ன துவாரம் மூலமாகவே நம்ம போய் ஹார்ட் வால்வு மாற்றிடலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து 5ஆவது நாளே வீட்டுக்கு போக முடியும். 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். அவங்க வேலைக்கெல்லாம் போக முடியும். ஒரு கார் ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ சீக்கிரமாகவே அவங்க வந்து பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. வலி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த சிறு துவார வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, மினிமலி இன்வேசிவ் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது. அது எங்கள் ராமகிருஷ்ணாவில் எங்கள் யூனிட்டில் தமிழ்நாட்டிலே அதிக அளவில் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பயனாளிகள் இதில் வந்து பலன் பெற்று நல்லா இருக்காங்க.